வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேற்று 3 வசனங்களுக்கு நாங்கள் விளக்கம் பார்த்தோம். இன்றைக்கு அடுத்தது பாருங்கள். வல்லதீன யுக்மினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கப்லிக் வபில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன். முத்தகீன்கள பயபக்தியாளர்களோட பண்புகள் 3 நேற்று சொன்னோமே. அவங்க மறைவான விஷயங்களை ஈமான் கொண்டிருப்பாங்க, தொழுகையை சரியான நேரத்தில் தொழுவாங்க, அவங்களுக்கு அளிக்கப்பட்ட ரிஸ்கிலிருந்து அவங்க செலவும் செய்வாங்கன்னு சொன்னோம். இப்போ 4வது அடையாளத்தை அல்லாஹ் சொல்கிறான். வல்லதீன, இன்னும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு சொன்னால், யுக்மினூன, அவர்கள் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். பிமா உன்சில இலைக்க, நபியே உங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தின் மீதும், வமா உன்சில மின் கபலிக்க, உங்களுக்கு முன்னால் உள்ள நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதங்கள் சுகுப்புகள் மீதும் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள், விசுவாசம் கொண்டிருப்பார்கள். வபில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன், இன்னும் அவர்கள் மறுமை வாழ்வை உறுதியாக நம்புவார்கள். மறுமை வாழ்வு என்று சொல்லி ஒன்று இருக்குது. ஆகிரத்தில் துன்யாவுக்கு பிறகு நாங்கள் மௌத்தார்ந்து பிறகு அல்லாஹ் எங்களை எழுப்பி கேள்வி கேட்பான். அதுக்கு பிறகு சுவர்க்கவாதியா நரகவாதியா அல்லாஹ் தாலா தீர்ப்பளிப்பான். அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறத அவங்க நம்புவாங்க என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது பாருங்கள், அவங்க எப்படிப்பட்டவங்க? அந்த 4 பண்புகளும் உள்ளவங்க. உலாயிக்க அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், அவர்கள்தான் அவர்களுடைய இறைவனின் புறத்திலிருந்து வந்த நேர்வழியின் மீது இருப்பவர்கள். வ உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன், இன்னும் அவர்கள்தான் வெற்றியாளர்கள். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன கஃபரு ஸவாஉன் அலைஹிம் அஅன்ஸர்தஹும் அம் லம் துன்ஸிர்ஹும் லா யுமினூன். இன்னும் நிச்சயமாக நிராகரித்தவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களால் சவாஉன் அலைஹிம், அவர்கள் மீது சமமாகும், அஅன்ஸர்தஹும், நீங்கள் அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும், அம்லம் துன்சிர்ஹும், அல்லது அவர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாவிட்டாலும், லா யுமினூன், அவர்கள் விசுவாசம் கொள்ள மாட்டார்கள். அதாவது முன்னுக்கு சொன்னதே அந்த முத்தகீன்களுக்கு இந்த குர்ஆனை கொண்டு நல்ல விஷயங்களை சொன்னால் ஏற்றுக்கொள்வாங்க, எடுத்துக்கொள்வாங்க, வாழ்க்கையில் எடுத்து நடப்பாங்க. இன்னும் ஒரு கூட்டம் எப்படி எவ்வளோதான் சொன்னாலும் கேட்காது. தொழுகை இல்லை, ஓதல் இல்லை, ஒரு ஜிக்ரு சலவாத் இல்லை, ஒரு சதகா ஜகாத் இல்லை, பள்ளிவாசல்